இந்த எஸ்ஆர்எம் காலேஜோட ஓனர் இருக்கார்லங்க, இந்த பச்சைமுத்து, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்க சார். நீங்க 2 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களோட உரிமை, நீங்க பண்ணலாம். ஆனா ஒரு பிசினஸ்ல இருக்கிற கஸ்டமரை இன்னொரு பிசினஸோட ஆடியன்ஸா அவங்களுக்கே தெரியாம நீங்க எப்படி சார் மாத்தலாம்? அதாவது இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒரு கேன பையன் வருவான் மேடையில் பேசுறதுக்கு, அவனுக்கு கூட்டத்தை காட்டணும், அதனால நீங்கள்லாம் வந்து உட்காருங்க அப்படின்னு நீங்கள் எப்படி கூப்பிடலாம்? ஒரு கேன பையன் தான் சொன்னேன், அண்ணாமலை அண்ணனா நான் சொல்லலை, சீமானத்தான் சொன்னேன். ஹலோ மிஸ்டர் பச்சைமுத்து, உங்களோட வரலாற்றில் இன்னொரு தடவை இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அப்புறம் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு எச்சரிக்கையை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு எங்களை படிங்கன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு வர ஒரு நாய் நீங்கள் படிக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறான். நீங்கள் கட்டாயமாக பச்சைமுத்து மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இது பச்சைமுத்துக்கு மட்டும் இல்லை, எந்த தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அந்த எஜுகேஷனுக்கு எதிரான ஒருத்தனை கூப்பிடவே கூடாது. ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. ஆங்கிலம் மொழி அறிவாது. டேய், அமெரிக்கால பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் பேசுவான்டா. ஆமாம்மா, தமிழ்நாட்டிலேயே பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருக்கிறான். என்ன பண்றது, இங்க இருக்கிற பிச்சைக்காரனுக்கு தமிழ் தெரியாதுங்க. இப்ப இருந்த பிச்சைக்காரங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் இருந்த பிச்சைக்காரங்களுக்கு. தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு, தமிழ்நாட்டிலேயே வளர்ந்தவனுக்கு, இங்கேயே இருக்கிறவனுக்கு தமிழ் நல்லா தெரியும், ஈஸியா அவனுக்கு வந்துடும். 3 வயசு பையன் அழகா தமிழ்ல பேசுவான், ஆனா தமிழ் எழுத்துக்கள்லாம் தெரியாது. அதனால இந்த மாதிரியான ஈர வெங்காய வார்த்தையெல்லாம் உன்னோட வச்சுக்க. 6 மாசத்துல எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாமோ அதே 6 மாசத்துல தமிழையும் கத்துக்கலாம். தமிழ்ல அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு நீ பேசுன அப்படின்னலாம் நான் கேட்கல. நீ பேசுனதுல தமிழுக்கான சிறப்பு என்ன இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். எவனோ பாரதியாமா பாப்பா தமிழ் மொழியை பத்தி அப்படி இல்லாம பேசியிருக்கானாமா. அந்த பாரதி யாமறிந்த மொழிகளிலே எத்தனை மொழி தெரியும் பாரதிக்கு? எனக்கு எத்தனை மொழி தெரியும் தெரியுமா உனக்கு? இங்கிலீஷு, டச்சு, ஸ்பானிஷு, பிரெஞ்சு, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, அரபி, போஜ்புரி, மராத்தி, ஒடிசி, அதுபோக அர்ஜென்டினால ஒரு மொழி பேசுவாங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஏன் ஏசு பேசின ஹீப்ரு மொழியும் எனக்கு தெரியும். இத்தனை மொழி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு எந்த மொழியில புலமைங்கிறது தான் இங்க கேள்வி. மதர் டங்கு மலையாளம், பேசத்தான் தெரியும். பொழைக்க வந்த மொழி தமிழ், அழகா பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். இப்ப நானுமே சொல்லலாம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதான மொழி எங்கும் காணோம். நான் ஒரு நாளும் கடவுள் பாஷையான சமஸ்கிருதம் தான் உயர்ந்ததுனால சொன்னது கிடையாது. நான் தமிழ்னு சொல்ற பாரதி இல்ல, தமிழ் மொழியை நேசிக்கிற மலையாளி. மனுஷங்க பேசுறது ஒரே பாஷை, கடவுள்கள் பேசுறது ஒரே பாஷையா இருந்துருமா அப்படின்னு சொன்ன தமிழ் பேசின பாரதி நான் இல்லப்பா, நான் தமிழ் பேசுற மலையாளி. இந்தியாவின் இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்கணும்னு சொன்ன தமிழ் பாரதி நான் இல்லப்பா, நான் தமிழ் பேசுற மலையாளி. உலக மக்களோட தொடர்பு வச்சுக்க கூடிய ஆங்கிலமே சிறந்ததுன்னு சொல்ற தமிழ் பேசுற மலையாளி. சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? ஹிந்தி தான் நம்ம எல்லாம் படிக்கணும்னு சொல்றாங்க. நமக்கு எந்த விதத்திலையும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஹிந்தி தான் நம்மளோட விரோதின்னு சொல்லணுமே ஒழிய, அதை விட்டுட்டு இந்த விளக்கண்ண சீமார் பேசுற மாதிரியா பேசணும்? சரிடா, இங்கிலீஷ் மேல உனக்கு என்னடா காண்டு? உனக்கு அது பேச தெரியாதுன்னா நீ விட்டுட்டு போ. உன்னை யாரும் கம்பல்சரி இங்கிலீஷ்ல பேசணும்னு சொல்லவே இல்லை. இந்த விளக்கண்ண ஒரு கதையை வேற சொன்னான். நான் அமெரிக்கா போறதுக்கு விசா அப்ளை பண்ண போயிருந்தேன். என்னுடைய கடவுச்சீட்டை கொண்டு போய் அங்க உட்கார்ந்துருந்த அம்மா கிட்ட கொடுத்தேன். அங்க கொடுத்துட்டு வணக்கம் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா எனக்கு கையெழுத்து போட்டு சாங்ஷன் பண்ணிடுச்சு. அதை சொல்லி முடிச்சுட்டு கூடவே கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு, அமெரிக்காவையே இவனுக்கு எழுதி கொடுத்துட்டாவா, இவன் இருக்க மாட்டானாமா அங்க அப்படின்னு இந்த வெண்ண எப்பவும் போல கற்பனையில நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறான். உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாய் அமெரிக்காவில் 2 மணி நேரத்துக்கு மேல தனியா இருக்கவே முடியாது. அர்ஜென்ட்டா வந்துச்சுன்னா கழிவறை எங்கே அப்படின்னு இவன் கேட்பான். அவன் வாட் அப்படின்னு கிளம்பி போயிடுவான். இவன் அங்கே போய் அர்ஜென்ட்டுக்கும் போக முடியாது, ஆஸ்வாசமாகவும் போக முடியாது, உடனே கிளம்பி வந்துடுவான். இந்த நாய்கிட்ட பேசி நாய் ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுன்னு அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்காம சைனை போட்டு தூக்கி மூஞ்சிலே கடாசிருச்சு. அப்படியே அந்த அம்மா எதாவது கேள்வி கேட்டிருந்தா மட்டும் நீ பதில் சொல்லி கிழிச்சிருப்ப. If she asks you any questions, your answer also should be in English too. Then only she can understand your
இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இந்த அம்மா இப்படி கேட்குது, ஃபார் வாட் பர்பஸ் யூ ஆர் கோயிங் டு அமெரிக்கா? நம்மால வணக்கம் 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 அப்படின்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கிற இந்த நாய் தான் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஆங்கிலம் அறிவில்லையாமா, அதுல இப்படியே தொல்காப்பியங்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கடன் வாங்குறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னவாமா. சொன்னார்ல நீயே அதை சொல்ல மாட்டேங்கிற. தா இவன் வந்தேரி அவன் வந்தேரி தா அவன் வந்தேரி இத வந்தேரி வந்துட்டு இருக்கான வரையும் சொல்லிக்கிட்டு இருந்த. 1500 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் இந்தியால பாதி உன்னோடது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட நம்மளோடது, 2500 வருஷத்துக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேளீர் உலகமே நம்மளோடது. இவ்வளவு பெருமை மிக்க தமிழினத்தை கொண்டு வந்து பார்க்குறவனையெல்லாம் வந்தேரின்னு சொல்லிக்கிட்டு இந்த வந்தேரி யாருன்னு தெரியுமா? அவன் சொல்ற மாதிரியே சொல்லணும்னா ശരിക്കത്തെ മലയാളിയാണ് ഈ സൈമൺ. ഇവന്റെ അച്ഛന്റെ പേരെന്താണെന്ന് അറിയോ? സെബാസ്റ്റ്യൻ. അവന്റെ അച്ഛന്റെ പേരെന്താണെന്ന് അറിയോ? അവൻകിட்ட கேட்காதீங்க, நான் சொல்றேன். ஏன்னா அவன் மிகப்பெரிய லிஸ்ட்டை போடுவான். மாப்போசி, வாவூசி, பாரதி, தீரன் சின்னமலை, அவரு இவரு செவரு அப்படின்னு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே போவான். அதனால நானே சொல்றேன், അവന്റെ അച്ഛന്റെ പേര് യാക്കോബാണ്. അവന്റെ പേരെങ്ങനെയാണെന്നറിയോ? പിതാസുതൻ എന്റെ ദേവനെ ഞങ്ങളെ കാത്തു രക്ഷിക്കണേ, യേശുവിന്റെ ആശംസകൾ ഞങ്ങളോട് എന്നും 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 ഉണ്ടാവട്ടെ அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டு இருந்தவன் தான் இவன். சாரி, அவன் பாசையிலே சொல்லணும்னா வந்தேரி. சரி, ஓகே, என்ன மாதிரியே அவனும் ஒரு வந்தேரி. அந்த வந்தேரி என்ன சொல்றான்? தாய்மொழி சிறந்தது, தாய்மொழியில் படிங்க அப்படிங்கிறான். சரி தம்பி, உன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் வீட்டில்? உங்க வீட்டில் உங்க பையன் என்ன படிக்கிறான்னு கேட்டேன், புரிஞ்சுதோ? இந்த கேள்வியை அந்த சபையில இருக்க ஒரே ஒரு மாணவன் எந்திரிச்சு கேட்டாலும் அவன் தான் உண்மையான மாணவன். அதை விட்டு போட்டு பக்கத்துல உட்காந்துருக்கு வாத்தச்சி அம்மாங்கெல்லாம் கை தட்டுறாங்க. அதுதான் எனக்கு கடுப்பா வந்துச்சு. இந்த பிச்சைக்காரனோட பசங்க தாய்மொழிய படிக்கல, அவன் படிச்சுட்டு இருக்கிறது தமிழும் ஆங்கிலமும். இவனோட தாய்மொழியை இவன் பேசுறது கிடையாது. ஏன்னா இவன் தாய்மொழி மலையாளம், ஆனா தமிழ்ல தானே வளர்த்திக்கிட்டு இருக்கிறான். இதுல அவன் பேசுனதே ஒரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனுடைய பேச்சு அதுதான் இங்கிலீஷ்ல ஸ்பீச். ஆமா, ஏன்னா வெள்ளக்காரன் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவன் பேசவே மாட்டான், அவனுக்கு பேச்சே கிடையாது, எல்லாம் கை ஜாடதான். அவங்க கம்யூனிகேஷனா என்னன்னே தெரியாம இருந்திருக்காங்கங்க. இப்படி 2 பேரும் உரையாடுறாங்கல்ல, அதுக்கு என்ன பேருன்னு கூட தெரியாம தான் இருந்திருக்காங்க. தம்பி, வீரமாமுனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன உங்க ஊருக்காரரா? தம்பி, அது பாரதியெல்லாம் கிடையாது, அவர் உண்மையான தமிழன். அவரைத்தான் நம்ம தமிழன்னு சொல்லணும். தமிழ்ல ஒரு புக்கு கூட எழுதாத, தமிழ்ல ஒரு வார்த்தை கூட எழுதாத, மனப்பாடம் பண்ணதை அப்படியே ஒப்பேத தெரிஞ்ச இந்த சீமான் தான் நான் உங்களுக்கு அடிச்சு சேலஞ்ச் பண்றேன். அவன் இந்த 10 வருஷமா பேசுற இந்த பேச்ச இல்ல ஸ்பீச்சை ஒரு புக்கா போட்டிங்கன்னா மொத்தமாவே 400 பக்கம் தொடாது. ஏன்னா அவன் ஒரே பக்கத்தை தான் 10 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறான். இவங்க 500க்கும் மேற்பட்ட சொற்களை ஆங்கிலேயர்களுக்கு, அதாவது ஆங்கில மொழிக்கு கடன் கொடுத்தாங்களாமா. ஏன் தம்பி, நீ பேசுறல அந்த மைக்கு, அதுக்கு நீ என்ன பேர் சொல்லுவ? ஒளி வாங்கி. ஒளி வாங்கி, ஒளி வாங்கின்னு நீ முதல்ல பேர் வைக்கல, அவன் கண்டுபிடிச்ச மைக்க வாங்கி நீ அதுக்கு பேர் வச்சுக்கிட்ட. ஒளி பெருக்கி, ஒளி பெருக்கி, அதான் ஸ்பீக்கர். அவன் கண்டுபிடிச்ச அத்தனை பொருளுக்கும் அவனே தான் பேர் வச்சான். போலீஸ் ஸ்டேஷன் நீ கண்டுபிடிக்கவே இல்லை. கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னே உனக்கு தெரியாது. பிரிண்டிங் அப்படின்னா உன்னோட வரலாற்றுலேயே என்னன்னு இல்லை. எழுத்தாணி எடுத்து சங்குல குத்தி கரகரன்னு எழுதிட்டு இருந்தாலுங்க நீங்க. அந்த ஆணை எடுத்து பிடிச்சிட்டு இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல், அவ்வளவுதான். இதுதான் சிங்கிள் காப்பி, மாஸ்டர் காப்பி. இந்த ஜெராக்ஸ் இதெல்லாம் கிடையாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் டெவலப் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்டையும் கண்டுபிடிச்சவன் அவன், பேர் வச்சவன் அவன், அதுக்கு பேரை மாற்றி வச்சவங்க தான் நீங்கள். இந்த மாதிரி கேவலத்தை பண்ணுறதை விட ஒரு பொருளை சுயமாக கண்டுபிடிக்கணும். ஆனால் உனக்குத்தான் பேர் மாத்துறது காலு வந்த கையாச்சே. உன் பேரை மாத்தின தப்பு இல்லப்பா, உங்க அப்பா பேரையும் சேர்த்து ஏன்பா மாத்தின? ஏன் இந்த நாய் திடுப்புன்னு ஆங்கிலத்து மேல இவ்வளவு வன்மத்தை கொட்டிட்டு இருக்கான்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம், அதுக்கு ஒரே காரணம் லோக்கல் லாங்குவேஜான தமிழும் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜான
இங்கிலீஷும் நம்ம கிட்ட இருந்தது தான். அந்த இங்கிலீஷ் அழிக்கிறதுக்காக தான் இந்திய ஒன்றியமே நம்ம கிட்ட போராடிக்கிட்டு இருக்குது. அதுகிட்ட இருந்து வாங்கி திங்கிற இந்த நாய் தான் நம்ம கிட்ட வந்து ஆங்கிலம் என்பது வெறும் மொழி அப்படின்னு கதறான். தம்பி, கரண்ட்டை கண்டுபிடிச்சவனுக்கு தமிழ் தெரியாது தம்பி. அப்புறம் நீ மின்சாரன்னு பேர் வச்சது அந்த கரண்ட்டுக்கே தெரியாது தெரியுமா? கரண்ட்ல இருப்பா, பீஸ் புடுங்கின மாதிரி இருக்காது. எனதருமை மாணவ செல்வங்களே, நம்ம வளர்ச்சிக்கு எதிராதான் இந்திய ஒன்றியமும் அங்கிருந்து வாங்கி திங்கிற இந்த சீமான் மாதிரியான ஆட்களும் நமக்கு எதிரா நம்ம இடத்துல நின்று நம்ம கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு எத்தனையோ வார்த்தைகளை கடன் கொடுத்தேன்னு சொன்னல, உன்னோட ஒரே ஒரு பண்பாட்டை மட்டும் ஆங்கிலம் வாங்கவே இல்லை தெரியுமா? கவுண்டன் இங்கிலீஷ்ல இருக்கா, நாடார்னு இங்கிலீஷ்ல இருக்கா, பறையர், பல்லர், சக்கிலியர் இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கா, நாயக்கர், தேவர் இப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கா? சாதியால கூறுபட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் உன் தமிழ். நான் சொல்றது யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொன்ன தமிழ் அல்ல. நீ சொன்னல கம்பர் ஆக சிறந்த எழுத்தாளர், அவன்தான் வர்ணத்தை ஆரம்பிச்சு வச்சது. அதான் அடுத்தது பாரதி இருக்கான்ல, ஒன்ற பாட்டம் பாரதி. 1000 உண்டிங்கு சாதி இதில் அந்நியர் புகழ் என்ன நீதி, ஒன்ற முப்பாட்டம் பாரதி தான் இதையும் கேட்டான். போ எனதருமை மாணவர்களே, ஆங்கிலம் உங்ககிட்ட சாதி பார்க்கறதே கிடையாது. நமக்கு எந்த இந்திய மொழியும் வேண்டாம். எல்லா இந்திய மொழிகளிலையும் சாதி ஊடுருவி கிடக்குது. இந்த ஒட்டுமொத்த இந்திய மொழிகளையும் அழிச்சிட்டு புதிதான தமிழை உருவாக்குவோம். சாதியற்ற தமிழை உருவாக்குவோம். சாதியற்ற மலையாளத்தை உருவாக்குவோம். சாதியற்ற தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, உருது அனைத்தையும் இந்திய மொழிகளை உருவாக்குவோம். அதுக்கு நாம அடிப்படை அறிவியலை நோக்கி போகணும். இனி இந்த மாதிரி நான் எங்க காலேஜுக்குள்ள பேசுனாங்கன்னா புன்னகையோட இல்ல கோபத்தோட விரட்டி அடிங்க. அதை நான் உங்ககிட்ட புன்னகையோட சொல்லிக்கிறேன். புன்னகையோட இருங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.